வணக்கம் கடவுளே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடமதுரையில் உள்ள அய்யலூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். பக்ரீத்துக்காக நம்ம வந்து கெடா வாங்குறதுக்காக வந்தோம். நம்ம லோக்கலில் வந்து கொஞ்சம் கெடா வாங்க முடியல, கெடா கிடைக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. இது கடைசி சந்தை அப்படிங்கிறதுனால இந்த அய்யலூர் சந்தைக்கு நம்ம வந்தோம். இந்த சந்தையை பொறுத்த மட்டுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கெடா வந்து அதிகமாக தாங்க வந்துருந்துச்சு. இந்த தடவை வந்து சந்தையில் வந்து கெடா வரவு வந்து அதிகம்தான் சொல்லி சொன்னாங்க. காரணம் பக்ரீத்து நெருக்கி வர்றதுனால கெடா அதிகமாக வந்திருக்கதாக சொன்னாங்க. நாங்கள் ரேட்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஒருவேளை ஹெவியாக சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மென்டாலிட்டிலே நாங்கள் போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா ஓரளவுக்கு ரேட்லாம் சாதகமாக தாங்க கிடச்சிச்சு. ஆமாம், ஒன்றும் அந்தளவுக்கு கூடுதலெல்லாம் ரேட் சொல்லலை. ஆட்டை பொறுத்த மட்டும் எல்லா வகையான ஆடுகளுமே இங்கே இருக்குது. அதாவது குட்டியிலேருந்து பெரிய கிடா வரைக்கும் இருக்குது. சண்டைக்கு விடுற கிடாய்கள் அதுகள்லாம் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. பக்ரீத்துக்கு அறுக்கிறதுக்காக தனியாக வளர்த்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கிடாக்களும் வந்துருந்துச்சு. சின்ன குட்டிகள் வீட்டுகளுக்கு வளர்க்குற அந்த குட்டிகளும் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி விசேஷங்களுக்கு வாங்குறதுக்காக வெள்ளாடு அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. வெள்ளாட்டுலேயே வந்து கெடா குட்டி, புருவக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஆடு தாங்க நம்ம வாங்கினது. நமக்கு வாங்கின ஆடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு தான். இது வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 17 கிலோ மதிப்பீடு போட்டோம். 17 கிலோவிலேருந்து மதிப்பீடு போட்டு நாங்கள் வந்து எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,500 வாங்கினோம். 17 கிலோ எடை, 13,500 வாங்கினோம். ஸோ சந்தையை பொறுத்த மட்டுக்கு ரேட்டு கொஞ்சம் மலிவாக கிடச்சிச்சின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒன்றும் ஹெவியாகலாம் சொல்லலை. ஸோ நல்ல வியாபாரம் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடாயெல்லாம் பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ஆனால் நமக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு எடை இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நம்ம போனோடனே டக்குன்னு வாங்கிட்டோம். இந்த கடையெல்லாம் பாருங்கள், அப்படியே வரிசை லைனில் அப்படியே கட்டியிருக்கு பாருங்கள். உண்மையிலே பக்ரீத் பண்டிகை நெருங்கி வருது, அதனால் எப்படியும் ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் பொதுவாக இந்த சந்தையை பொறுத்த மட்டுக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக, அதாவது நம்ம வந்து பேசி வாங்கலாம். அவங்க சொல்கிற ரேட்டுக்கெலாம் நம்ம வாங்க போகிறதில்ல. அவங்க எவ்வளோ வேண்டாலும் சொல்லலாம், நம்ம மதிப்பீடு போட்டு நம்ம வந்து வாங்கணும். நம்மளோட பேச்சு திறமைக்கு தான் வந்து இங்கே வியாபாரம். அவங்க எவ்வளோ வேண்டாலும் சொல்லலாம். ஒரு ஆடை 20,000 30,000 கூட சொல்லுவாங்க. அது என்ன எடை போகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ரேட்டை கேட்டு வாங்கி நம்ம பேசி அடைக்கிறது தான் இது. இந்த கடையெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒரு 30 கிலோ விழுகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், வெள்ளாட்டை குட்டி, வீடுகளுக்கு வளர்க்குற மாதிரி சின்ன குட்டி எல்லாம் இருக்குது. ஸோ சந்தையை பொறுத்த மட்டுக்கு நம்ம போன மாதிரியே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு ஒரு கிடா குட்டி கிடச்சிச்சு. ஸோ நம்ம மகிழ்ச்சியாக பக்ரீத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஓகே, நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கடையெல்லாம் பாருங்கள், சிங்கிளாக ஒருத்தர் தான் வச்சுருக்காரு. இதெல்லாம் வெள்ளாடு. வெள்ளாட்டிலே வந்து புருவக்குட்டி, கெடா குட்டி ரெண்டுமே வச்சுருந்தாங்க. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை பார்க்குறதோட விட்டுறாதீங்க. ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.